இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். லெந்து காலங்களின் முடிவு நிலைகளுக்கு நாம் வந்திருக்கிறோம். உண்மையிலேயே இந்த காலங்கள் நம்முடைய வாழ்க்கையில என்ன தாக்கத்தை ஏற்படுத்தினது என்பதை ஆராய்ந்து உணர வேண்டிய ஒரு சந்தர்ப்பம்தான் இது. கடைசியாக சில தியானங்களை நாம் இந்த லெந்து காலங்களிலே தியானிக்கும் போது வேத வாக்கியங்களை நிராகரிக்கிறவர்களின் பரிதாப நிலை, வேத வாக்கியங்களை விட்டு தங்களை தூரமாக்கி கொள்ளுகிறவர்களுடைய வஞ்சகமான வாழ்க்கையின் பரிதாபம் என்ன என்பதை நாம் ஆராய்ந்து வருகிறோம். உண்மையிலேயே வேத வசனத்தின் தாக்கம் தங்கள் வாழ்க்கையிலே வருவதற்கு அனுமதிக்காதவர்கள் எப்படிப்பட்ட வகையாகலாம் இருப்பார்கள் என்பதையெல்லாம் நாம் கவனித்தோம். நேற்றைய நாளிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொண்ட தியானம் மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே 17வது வசனத்திலிருந்து அதை தொடர்ந்து வருகிற 19வது வசனம் வரைக்கும் உள்ள வேத பகுதிகளை நான் பகிர்ந்து கொண்டேன். இன்றைக்கு 20வது வசனத்திற்கு நம்முடைய கவனத்தை திருப்புவோம். வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் இங்கே வருகிற ஒரு வார்த்தையை கவனித்தீர்களா? பரிசேயர் வேதபாரகர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்களுடைய நீதி, 2 பேருடைய நீதி அங்கு சொல்லப்படுகிறது. ஒன்று பரிசேயர் வேதபாரகர் போன்ற சமயவாதிகளின் நீதி என்ற ஒன்று சொல்லப்படுகிறது. இன்னொன்று இயேசுவின் சீஷருக்குள் இருக்க வேண்டிய நீதி என்பதை பற்றி அங்கு வேத வாக்கியம் பேசுகிறது. அப்படியானால் அவர்களுடைய நீதியிலும் உங்களுடைய நீதி அதிகமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னதனுடைய பொருள் என்ன? அந்த விதமான நீதியை தவிர்த்து விட்டு உங்களுடைய நீதி மேலானதாக இருக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய பொருள். அப்படியானால் இந்த சமயவாதிகளினுடைய நீதி எப்படிப்பட்டது? முதலாவது, நீதி என்கிற வார்த்தைக்கான கிரேக்க பதத்தின் அடித்தளமே ஏற்புடைமை என்கிற அர்த்தத்தை நமக்கு தரும். அப்படியானால் நீதி உள்ளவர்களாய் வாழ்தல் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால் ஏற்புடையவர்களாக வாழுதல், கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக, அவருக்கு பிரியமானவர்களாக வாழுதல் என்பதுதான் அதனுடைய பொருள். அப்படியானால் இவர்களுடைய நீதி எப்படிப்பட்ட நீதி? அது இவர்களாக ஏற்படுத்தி கொண்ட சுயநீதியான வாழ்க்கையாகும். இவர்களுடைய வாழ்க்கைக்கான அளவீடுகளையும் தரங்களையும் இவர்களே ஏற்படுத்தி கொண்டு அதன் அடிப்படையிலே தங்களுடைய சுயநீதியை வைத்து தாங்கள் தேவனுக்கு முன்பாக நீதியாக வாழ்ந்ததாக இவர்கள் எண்ணிக்கொண்டார்கள். இதைத்தான் ஆண்டவர் சொன்ன ஓமையிலே ஆண்டவர் பிரதிபலித்தார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரத்தில் 9வது வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் உள்ள வேத பகுதியிலே ஆயக்காரனும் பரிசேயன் எனப்பட்ட ஒருவனும் ஆலயத்தில் சென்று ஜெபித்த காரியத்தை குறித்த ஓமையை ஆண்டவர் சொல்லும்போது பரிசேயனுடைய ஜெபம் எப்படிப்பட்டதாய் இருந்தது என்பதை சொன்னார் என்பதை கவனியுங்கள். நீங்கள் அந்த வார்த்தையை கவனியுங்கள். 10வது வசனத்தில் அவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். 11வது வசனம், அநியாயக்காரர் விபச்சாரக்காரர் ஆகிய மனுஷரை போல் நான் இல்லை, இந்த ஆயக்காரனை போலவும் நான் இல்லை, வாரத்தில் 2 தரம் உபவாசம் இருக்கிறேன், நான் சரியாக தசம பாகம் கொடுத்து விடுகிறேன். இதுதான் அவனுடைய ஜெபம். இதை ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் என்ன சொன்னார்? 9வது வசனத்தில் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாக எண்ணினவர்கள். அப்படியானால் அர்த்தம் என்ன? இவர்களாகவே ஒரு வாழ்க்கை முறையை ஏற்படுத்தி கொண்டு தங்களை நீதிமான்கள் என்று அவர்கள் நம்பிக்கொண்டார்கள். ஆனால் கடவுளோ அவர்களுடைய நீதி நிலையை ஏற்கவில்லை. அதற்கு மாறாக உங்களுடைய நீதி அதிகமாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர்
மத்தேயு 5 கூறினாரே, அதற்கு என்ன பொருள்? அதற்கு மேலே ஆண்டவர் சொன்ன வேத வாக்கியங்கள், அதைத்தான் ஆண்டவர் கீழேயும் குறிப்பிடுகிறார். அப்படியானால் 17வது 18வது வசனத்தில் மத்தேயு 5 ஆண்டவர் குறிப்பிட்டது போல எக்காலத்திலும் ஒழியாமல் இருக்கிற வேத வாக்கியங்கள், அந்த வேத வாக்கியங்களினால் உருவாகிற ஏற்புடைய வாழ்க்கை, அப்படிப்பட்ட ஏற்புடைய வாழ்க்கை உடையவர்கள்தான் வேதபாரகர் பரிசேயர்கள் என்பவர்களுடைய நீதியிலும் அதிகமான நீதியை உடையவர்கள். அவர்களே ஒரு நாளிலே பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பார்கள். சுருங்க சொல்லப்போனால் இவர்களுடைய நீதியின் வாழ்க்கை கடவுளுடைய வார்த்தையை அடிப்படையாக கொண்டது, கடவுளை அடிப்படையாக கொண்டது. அவர்களுடைய நீதியோ அவர்களுடைய சுய நீதியையும் அவர்களாக ஏற்படுத்தி கொண்ட வாழ்க்கை முறையையும் சார்ந்தது. வேத வாக்கியங்களை நிராகரிப்பதினுடைய பரிதாப நிலை இதுதான். ஆண்டவரிடத்தில் நாம் மன்றாட வேண்டும். ஆண்டவரே, இந்த நாட்களிலே நான் என்னுடைய நீதியின் வாழ்க்கையாகிய ஏற்புடைய வாழ்க்கையை வேத வாக்கியங்களின் அடிப்படையிலே நான் நிதானிக்கிறேனா, அல்லது நானாக ஏற்படுத்தி கொண்ட வாழ்க்கையிலே திருப்தி அடைந்து விட்டு அதை வைத்து நான் என்னை நிதானித்து கொள்ளுகிறேனா? வேத வாக்கியங்கள் அழியாத தன்மை உள்ளவைகள், என் வாழ்க்கையை மாற்றும் வல்லமை உள்ளவைகள். எனவே அதன் அடிப்படையிலே என்னுடைய வாழ்க்கையின் ஏற்புடைமையை அமைப்பதுதான் கடவுளுக்கு பிரியமானது. ஆண்டவரிடத்தில் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கடவுள் நமக்கு தரும்படியாக மனத்தாழ்மையோடே நாம் மன்றாடுவோம், பிரார்த்தனை செய்வோம். அன்பின் தகப்பனே, மறுபடியுமாய் நீர் எங்களோடு கூட பேசுகிறீர். வேத வசனத்தை தவிர்த்து விட்டு உமக்கேற்ற நீதியை நாங்கள் நிறைவேற்ற முடியாது என்பதை நாங்கள் ஒத்துக்கொள்ளுகிறோம், ஏற்றுக்கொள்ளுகிறோம். எனக்கும் எங்களுக்கும் உதவி செய்யும். இயேசுவின் நிமித்தமே வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.